அனைவருக்கும் வணக்கம். அன்னக்கிளி இளையராஜாவின் முதல் படம் இசையமைப்பாளராக. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இளையராஜா பாடலாசிரியராக பாடல் எழுதிய முதல் படம் என்ன? அந்த முதல் பாடலை அவர் யாருக்காக சமர்ப்பித்தார் அப்படின்றது பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல். இளையராஜா அவர்கள் முதன்முறையாக அவர் எழுதிய பாடல் இதய கோவில், மணிரத்னம் அவர்கள் இயக்கிய இதய கோவில் என்ற ஒரு திரைப்படத்துல இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு காதல் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் தான் இளையராஜா அவர்கள் எழுதி பாடலாக வந்த முதல் திரைப்பட பாடல். இதுல ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இளையராஜாவின் மனைவி பேரு உதயா. இந்த பாடல்ல உதயம் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் ராஜா உபயோகப்படுத்தியிருப்பாரு. அதை உபயோகப்படுத்திய காரணத்திற்காகவே இந்த பாடலை தன் மனைவிக்காக அவர் சமர்ப்பணம் செஞ்சிருந்தார். இந்த தகவலோடு ராஜா என்றும் ராஜா தொடர்ந்து ஒரு 3 நிகழ்வுக்கு மேல நிகழ்வு பண்ணிட்டு இருக்கோம் டைம் ஃபார் ஆல் மூலமாக. இந்த நிகழ்வில் இன்று என்னோடு சேர்ந்து கலந்துரையாடலுக்கு வருகை புரிந்துள்ள சகோதரி அன்னபூர்ணி, சகோதரி ஏமா, இருவருக்கும் வணக்கம். 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 இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக டைம் ஃபார் ஆல் சேனலுக்கும் உங்களுக்கும் வணக்கம். நன்றி. 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 இப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வி, சகோதரி ஏமா, உங்ககிட்ட இருந்து துவங்குறேன். இளையராஜா அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு மனசுல வர ஒரு விஷயம் என்ன? மெலோடி, அமைதி, ரொம்ப அமைதியான ஒரு உணர்வு தான் எனக்கு வருது இளையராஜான்னு சொன்ன உடனே. அது ஏன் எனக்கு சின்னதுல இருந்தே அந்த உணர்வு உண்டு. ஏன் எதுக்காக அப்படின்னு எனக்கு புரியாது. ஒருவேளை நான் கேட்ட பாடல்களோட தாக்கமா இல்ல இசையோட தாக்கமான்னு தெரியல. அமைதி அப்படி அவரோட உருவ ஒற்றுமையாவும் இருக்கலாம். அவர் முகத்திலே ஒரு அமைதி இருக்கும். மித்தபடி பேட்டிகள் அதெல்லாம் பார்த்தது இல்ல. இளையராஜா அப்படின்னா எனக்கு தோன்றது அமைதி, ஒரு மெலடி. அதே கேள்வி உங்ககிட்ட கேட்டா, இளையராஜா என்ற வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல வர பிம்பம் என்ன? இளையராஜா அப்படிங்கிற அந்த பேரை கேட்ட உடனே எனக்கு ஒரு ராஜ விருந்து தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவருடைய பாடல்கள் அத்தனையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொரு விதம். இப்போ ஒரு அறுசுவை விருந்துன்னு எடுத்தோம்னா அதுல 6 சுவை இருக்குன்னு நம்ம பிரிச்சு சொல்ல முடியும்ல. அதே மாதிரி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள்னு எடுத்தோம்னா எல்லாமே இருக்கும். காதல் வேணுமா? இருக்கு. திருமணத்தை பத்தி வேணுமா? இருக்கு. பிறப்பு, இறப்பு, துள்ளல், சோகம், மோகம், சகோதரனை பத்தி, சகோதரிகளை பத்தி, நட்பை பத்தி, மாம மச்சான பத்தி, நக்கல் நையாண்டிய பத்தி, கிராமத்தை பத்தின பாட்டு வேணுமா? அதுவும் இருக்கு. நகரத்தை பத்தின பாட்டு வேணுமா? வெஸ்டர்ன் மியூசிக்ல வேணுமா? அதுவும் இருக்கு. இப்படி அவருடைய பாடல்கள்ல இல்லாதது இல்லன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ கொடுத்து வச்சிருக்கார் இளையராஜா. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ராஜா அப்படின்னா ராஜ விருந்துதான். ராஜ விருந்து, அருமை. இப்ப ஏமா நீங்க சொல்லுங்க, அவருடைய பாடல்கள் அல்லது அவருடைய இசையில உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு 3 பாடல்ல முதல் பாடலா எதை சொல்லுவீங்க? நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல ரொம்ப நெருக்கமான பாடல்லாம் கேட்கும் போதே என்ன ஒரு தடவையும் அழ வைக்கக்கூடிய பாடல். அதாவது சந்தோஷமா, அமைதியா என்னன்னாலும் சரி, உடனே கண்ணுல தண்ணி வந்துடும். எந்த பாட்டுன்னா, ஜனனி ஜனனி ஒரு பாடல் இருக்கு. ஜனனி ஜனனி ஜகம் நீ யகம் நீ. ஏன் அழறேன் அதெல்லாம் தெரியாது. ஆனா அப்படி ஒரு அமைதி வரும். அதுவும் நீங்க அந்த காதுல மட்டும் நமக்குன்னு தனியா போட்டுட்டு டிராவல்ல அந்த மாதிரி கேட்டோம்னா அந்த உணர்வே தனி. அது நான் அழும்போது எல்லாரும் நினைச்சுப்பாங்க ஏதோ சோகப்பாட்டு அப்படிலாம். அதெல்லாம் இல்ல. மனதை வருடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தென்றல் தீண்டுற மாதிரியான ஒரு பாடல் அது. பக்தி அப்படின்னா எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். நல்ல சத்தமா இருக்கும். பக்தினா ரொம்ப அதிர்வோட இருக்கும். இது அப்படியெல்லாம் கிடையாது இந்த பாட்டு. அமைதியா இருக்கும். அதே மாதிரி சதுர் வேதங்களும் ஒரு அம்மனை விமர்சிக்கும் போது வரிசையா சொல்லுவாங்க. சதுர் வேதங்களும் சன்மார்க்கங்களும் சப்த ஒண்ணு சொல்லி தொழும் பூங்கழலே மலை மாமகளேன்னு வரும். அந்த வரிக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமா இசையை ஏத்துவார். அப்படியே கொண்டு அந்த இசை உச்சஸ்தானிக்கு போகும். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டுல. அதனால முதல்ல நினைவுக்கு வருது எனக்கு அந்த பாடல் தான். அருமை. அது எப்படின்னு தெரியல, இளையராஜா அவர்கள் எழுதிய முதல் பாடல் அதற்கும் இப்ப நீங்க சொன்ன பாடலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைனா, இதய கோவில் திரைப்படம் எடுக்கும்போது மணிரத்னம் இயக்குனர் ஒரு சிச்சுவேஷன் சொல்றாரு. சிச்சுவேஷன் படி நாயகன் நாயகியை பார்த்து ஒரு கோவில்ல ஒரு பாடல் பாடணும், காதலை பத்தி பாடணும்.
அவர் என்ன பாடுறாருன்றது நாயகிக்கு மட்டுமே புரியணும் அப்படின்றத ஒரு சுச்சுவேஷனா சொல்லும் போது அவங்க முதல்ல ஒரு பாடலாசிரியர் வச்சிருந்தாங்க. அவர் எழுதின முதல் வரி தென்னை ஓலை இருக்குல்ல, தென்னை ஓலையில காத்து வருடும் போது அப்படின்ற மாதிரி ஒரு வரி எழுதியிருந்தாரு. அது மணிரத்னமுக்கு அந்த அளவுக்கு திருப்தியா இல்லாத ஒரு காரணத்தினால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் ராஜா எழுதின பாட்டு தான் இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு காதல் அப்படின்னு. அதுல என்ன மீன் பண்ணாரு ராஜானா, மக்களை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் கடவுளை பத்தி கோயில இருக்கிற அம்மனை பத்தி பாடுற மாதிரியும், ஆனா கதாநாயகிக்கு மட்டும் புரியும் இது இவன் என்ன பத்தி பாடுறான். அதே மாதிரி கதாநாயகருக்குன்னு தெரியும், அது காதலையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும், பக்தியை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால எழுதின பாட்டு. நீங்க சொன்ன அந்த முதல் பாடல் உங்க மனசை வருடிய அந்த பாடல் நேரடியாக ஆன்மீக பாடல். ஆனா இவர் எழுதின முதல் பாடல் ஆன்மீகமாவும் சொல்லலாம், காதலாவும் சொல்லலாம், இல்ல மறைமுகமான ஒரு காதலாவும் நம்ம சொல்லலாம். ரொம்ப அருமை ஏமா. இப்ப அன்னபூர்ணி, உங்ககிட்ட இதே ஒரு கேள்வி, இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது துணை கருத்து இருந்தா சொல்லுங்க. இப்ப நாங்க பேசுனதுல இந்த பாடல் கேட்ட உடனே எனக்கு இன்னொரு செய்தி ஞாபகம் வந்தது. இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய பாடலை பாட வேண்டிய பாடகர் ஏசுதாஸ் அவர்கள், கான கந்தர்வன் சொல்லக்கூடிய ஏசுதாஸ் அவர்கள். ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு அவரால் ரெக்கார்டிங் வர முடியாதப்போ ஒரு ட்ராக்குக்காக இவர் பாடிட்டாரு. அடுத்த நாள் அவர் வந்தப்போ போட்டு காமிச்சோம். அந்த பாடல் தான். ஏசுதாஸ் அவர்கள் என்னால இந்த அளவுக்கு ஒரு உணர்வு கொடுக்க முடியாது, அதனால இந்த பாடல் நீங்க பாடினதாவே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு செய்தி நான் சமீபத்துல படிச்சேன். எனக்கு இவங்க சொன்ன உடனே அது ஞாபகம் வந்தது. அவருடைய குரல்ல கண்டிப்பா ஒரு உயிர் இருக்கும். அது நம்மள அறியாமலே நமக்குள்ள போய் நம்மள தொடும். அது எப்படின்னே தெரியாது. தன்னை அறியாம கண்ணுல தண்ணி வரும். நம்மளாம் எங்கேயோ பறக்கிற மாதிரியே ஆயிடுவான் அவருடைய குரல்ல இருக்கிற பாடல்கள் கேட்கும் போது. இத நிறைய பேர் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். என்னுடைய தோழிகள் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் இளையராஜா அவர்களுடைய பாடல்களை மட்டுமே தான் பாடுவேன்னு சொல்ற ஒரு தோழியும் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஆனா அவங்க என் வாயில இருந்து வருதுன்னா அது இளையராஜா சார் பாட்டா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அது. எஸ்பிபி சார் ஆகட்டும், இல்ல யேசுதாஸ் ஆகட்டும், மனோ யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்ல பாடகர்கள் தான். ஆனா அவங்களுடைய குரல்ல கேட்கறத விட இவருடைய குரல்ல கேட்கிற அவருடைய பாடல்கள் என்னவோ பண்ணுது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஏதோ பண்ணுதுதான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் அவருடைய பாடல். ஒரு அம்மாவை பத்தின பாடல் கூட அப்படிதான் இருக்கும். ரொம்ப அழுக அப்படியே நிக்கவே நிக்காது நமக்கு. அந்த கரெக்டா என்ன பாடல் எனக்கு இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. அம்மா என்னும் வார்த்தைன்னு ஏதோ ஒரு வரும். அது கேட்டா அவ்வளவுதான், நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படியே தாரை தாரையா கொட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வரும். அதெல்லாம் ஒரு உணர்வுகள். இப்போ சகோதரி அன்னபூர்ணி, உங்ககிட்ட இளையராஜாவுடைய இசை இல்ல அல்லது இளையராஜா குறித்து சொல்லுங்க அப்படின்னா உங்க மனசுல வர பாடலோ அல்லது காட்சியோ இல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ எதை சொல்லுவீங்க? முதல்ல இப்படி ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டது எப்போன்னா, நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது எங்க அக்காவுடைய திருமணம் நடந்தது. அப்ப திருமணம் எடுத்தோம்னா அந்த வீடியோ எடுப்பாங்க. அந்த வீடியோட பின்னாடி பாடல்கள் ஓடும் இல்லைங்களா, பேக்ரவுண்ட் மியூசிக். அதுல ஒரு பாடல் வந்திருந்தது, பழைய பாடல், கொஞ்சம் பழைய பாடல் தான் அது. ஆனா எனக்கு என்னவோ தெரியல, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது. எதனாலன்னே புரியல எனக்கு. அந்த வயசுல எனக்கு அந்த வார்த்தைகளும் புரியல. அது ஒரு காதலையும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு, திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். எனக்கு வார்த்தைகள் பெருசா புரியல. ஆனா அந்த இசை என்ன ரொம்ப ஈர்த்தது. திருப்பி திருப்பி கேட்கணும்னு தோணுச்சு. இப்ப மாதிரி அப்போ கையில மொபைலோ இன்டர்நெட் எல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயாவது டிவில போட்டாதான் உண்டு, இல்லைன்னா எஃப்எம்ல போட்டாதான் உண்டு. நான் எங்க அக்காட்ட அவங்க சிடி ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு கேட்டு வாங்கி வச்சு அப்பப்போ போட்டு பாப்பேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் போட்டு பாப்பேன். நீங்க திருமணத்துக்காக வாங்குறீங்கன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆனா நீங்க பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல் அது. என்ன பாடல்னா, நிழல்கள் அப்படிங்கிற படத்துல வர பூங்கதவை தாழ்த்திரவாய் அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல அவரோட ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, இன்டர்லூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மனுஷன் பூந்து விளையாடுவாரு அதுல. அதுவும் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்லூட் வரும். ஃபர்ஸ்ட் அவருடைய சிக்னேச்சர் வயலின் இசை வரும். அதுக்கு அடுத்தது புல்லாங்குழல் வரும். அதுக்கு அடுத்தது மங்கள இசை மெத்தளம் வரும். இத வச்சே நம்ம சொல்லிடலாம் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இந்த பாட்டை நான் அந்த பாட்டனோட சீன்ஸை நான் டிவில பார்த்தேன். ஒரிஜினல் வீடியோ பார்த்தப்போ நான் என்ன யோசிச்சு வச்சிருந்தேனோ அதுதான் அங்க இருந்தது.
அந்த இன்டர்வியூக்குள்ள வந்து முதல்ல வயலின் அப்படியே மெதுவா ஆரம்பிக்கும், அடுத்து புல்லாங்குழல் கொஞ்சம் மேல ஏறும், அடுத்து மத்தளம் வரும். வயலின் வரும்போது ஒரு இடத்துல காதலனும் இன்னொரு இடத்துல காதலியும் இருப்பாங்க. புல்லாங்குழல் வரும்போது 2 பேரும் பக்கத்துல வருவாங்க. மத்தளம் முழங்கும் போது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அத வந்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அவருடைய இசை வந்து அத வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுன்னே தான் சொல்லணும். பாடலும் ரொம்ப அருமையான பாடல். அருமை அருமை அருமை. இதுதான் நீங்க இதுக்கப்புறம் தான் வந்து யாரா இவரு அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சப்பதான் வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேஷ்டியோட துண்டோட ஒருத்தர் வருவாரு. அவர் பேர் தான் இளையராஜா அப்படிங்கறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் அவரை பத்தி நிறைய தேட ஆரம்பிச்சேன். அவருடைய பாடல் நான் அடிக்கடி கேட்கிற பாடல்களும் இவர் இசையமைச்சதுதான் அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சது. ஆனா நீங்க +2 படிக்கும் போது தேடினதாலதான் அவர் வெள்ளை சொக்கா வெள்ளை வேஷ்டி துண்டு எல்லாம் போட்டு இருந்திருப்பாரு. நீங்க 5வது 6வதே தேடி இருந்தா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா இசையமைப்பாளர்களில் ஷர்ட் பேண்ட் போட்டு வந்த இசையமைப்பாளர்ல அவரும் ஒருத்தர் ஆரம்ப காலத்துல. ஏமா நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க நடுவுல? இவங்க அந்த இசை மட்டும் சொன்னாங்க இல்லையா? நான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் குடுக்கக்கூடிய விஷயம். வரிகளே இல்லாம ஒருத்தரால உணர்வுகள காட்ட முடியும்னா, அது இளையராஜால மட்டும் தான் முடியும். இந்த ஆண் பாவம்னு ஒரு படத்துல, சீதா வந்து பாண்டியன விரும்புவாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் பண்ணி குடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க அம்மா, அப்பா பேசுறத இவங்க ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க ஓரமா நின்னு. அப்போ அவங்க அப்பா வந்து சரி பரவால்ல, அந்த பையனே பண்ணிக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவ்வளவுதான் நடக்கும் நிகழ்வு. அங்கிருந்து அவங்க இங்க வந்து இந்த விளக்க ஏத்துறது அந்த அந்த மியூசிக் மட்டும் கேட்டீங்கன்னா, அப்படி இருக்கும். ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு மத்தாப்பு மாரி இருக்கும். சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு தீப்பொறி வந்து புஸ்வானமாகுற மாதிரி ஒரு உணர்வுகள, அங்கருந்து இந்த தீபம் ஏத்துறதுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அவ்ளோ அழகா இருக்கும். அந்த ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம். அருமையா இருக்கும். இப்ப அவங்க சொன்ன மாதிரி தான். இசைய வச்சு சாம்ராஜ்யம். நீங்க சொல்ற அந்த ஆண் பாவம் படத்துலதான் பாண்டியன் அண்ணனா இருப்பார்ல? ஆமா. பாண்டியன் அண்ணா இருப்பாரு. அவரு பெண் பார்க்கும் படலத்திலயும் அதே மாதிரி வெறும் மியூசிக் மட்டுமே வரும். அது ஆமா. அவரு உட்கார்ந்து இருப்பாரு, கொஞ்சம் நிமிந்து பாப்பாரு, பொண்ணு வந்து நிக்கும், அந்த உயரத்துக்கு கோடு போடுவாங்க, பொண்ணு போவா, அப்புறம் இவர் நிப்பாரு, சாரி முதல்ல இவர் நிப்பாரு, போவாரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு இவரை பிடிச்சிருக்குன்றத சொல்றதுக்காக எங்க உயரம் குறைவுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கால் கட்ட இப்போ விரல்ல அந்த அந்த சீக்வன்ஸ்லயும் மியூசிக் மட்டுமே வரும். பேச்சு கீச்சு எதுவுமே வராம வெறும் மியூசிக்லயே அந்த இதை நல்லா பண்ணிருப்பாங்க. ரொம்ப இத அருமையா. நான் இத கவனிச்சதே இல்ல நானு. இத ஒரு ஒரு தடவ ஒருத்தர் Facebookல ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீன் மட்டும் வெறுமனே வந்தது. நான் வந்து சவுண்ட் வால்யூம் இல்ல போல இருக்கு அப்படின்னு வால்யூம் ஏத்தி ஏத்தி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா நிஜமாவே ஒரு வால்யூம் இல்லாம குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வால்யூமோட குடுக்குறாரு. இப்ப உயிர் வருது பாருங்க அப்படின்னு. சோ அப்பதான் நான் கவனிச்சேன் அந்த பவர். ரொம்ப அருமை ரொம்ப. இப்ப ஏமா நீங்க ஏற்கனவே ஒரு ஆன்மீக பாடல் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. இப்ப அடுத்தது இளையராஜாவோட நெருக்கமான படம் அல்லது பாடல் அப்படின்னா எதை சொல்வீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பொறப்பு தான் அப்படின்னு ஒரு பாடல். கேட்டிருக்கீங்களா நீங்க? என்னோட ரொம்ப கேட்டிருக்கேன். ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. உன் சமையல் அறையில்னு சொல்லிட்டு ஒரு படத்துல பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து எதிர்பார்க்காம ஒரு பாட்டு. இந்த பொறப்பு தான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும் பாருங்க. அந்த ஒரு அது சொல்ல முடியாது அது. அந்த ஒரு சவுண்ட் டன் 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 ஆரம்பிக்கும். ஒரு பையன் வந்து அந்த புளியங்காய் எடுத்து வாயில வச்சு இப்படி கடிப்பான். கடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, அந்த மியூசிக்கோட வால்யூம் ரைஸ் ஆகும்போது அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லா கலரா மாறும். அந்த உணர்வு வந்து அப்படியே நமக்கு வரும். நம்ம சாப்பிடுற மாரி இருக்கும் அது. அந்த மியூசிக் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த பாடல் முழுக்க ஒரு ஒரு சாப்பாடு ஐட்டமா சொல்லுவாங்க. பசியோட பார்த்தோம்னா தொலைஞ்சோம்னு வச்சுக்கோங்க. பயங்கரமா பசிக்கும். ஃபுல்லா காட்டுவாங்க ஒண்ணு ஒண்ணா. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு மியூசிக் ஏறும். அந்த படத்துல இன்னொரு சீன் வரும். அது தெரியல இவருடைய தானா அப்படின்னு மொத்தமாவே அவரோட தானான்னு தெரியாது. ஒரு கேக் சீன் வரும். மொத்தமுமே அவரோடதா அந்த படம்? எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அதுல ஒரு ஒரு விஷயமுமே அந்த மியூசிக் விளையாடும் அதுல. அவங்க அந்த விஷயத்த எடுக்குறது, சாப்பிடுறது வரைக்கும். கட் பண்றது அப்படியே இசையிலேயே இருக்கும் மொத்தமா அது. எனக்கு ரொம்ப புடிச்ச பாடல் அது. உணவுல நீங்க கூட நீங்க சொல்ற இந்த படம் இருக்குல்ல, இது வந்து இந்தியில சீனி கம் அப்படின்னு வந்த ஒரு திரைப்படம். இந்தி படம் இது. இந்தி படத்தை தான் தமிழ்ல எடுத்தாங்க. இந்த இந்தி படத்திலையும் இசையமைப்பாளரா இருந்தது இளையராஜா தான். இதுல என்ன ஒரு சிறப்பு விஷயம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மௌனராகம்ன்ற படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இளையராஜாவோட இசையில. கேள்விப்பட்டுருக்கோம். மௌனராகம். நீங்க எப்படிப்பட்ட கேள்விப்பட்டீங்க. பாடல்! ஆனா இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு அந்த படம் தெரியாம இருந்திருக்கலாம். ராஜா என்ன பண்ணாருன்னா, இந்த சீனி கம் அப்படின்ற இந்த இந்தி படத்துல மௌனராகம் படத்துல வர அந்த மன்றம் வந்த தென்றல் இருக்குல்ல அந்த பாட்டு, அந்த பாட்டை வந்து அங்க யூஸ் பண்ணாரு இந்த படத்துல. அதே மாதிரி மெல்ல திறந்தது கதவு, அதுவும் நமக்கு தெரியும்.
அதுல இந்த குழல் ஊதும் கண்ணனுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குங்களே, அந்த பாட்டையும் அவருடைய இந்தி படத்துல அவர் உபயோகப்படுத்தினாரு. ஸோ அதுதான் வந்து தமிழ்ல எடுக்கும்போது சீனிக்கம் தான் வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற அந்த படமா வந்தது. அதுலயும் வந்து ராஜா தான் இசையமைப்பாளரா இருந்தாரு. இது ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்காக. ஆமா. அதுல அந்த ஒரு சாப்பிடும்போது இந்த வாயில வைக்கும்போது மியூசிக் மாறும். அதுல வேற ஆஹா அப்படின்னு ஒரு சவுண்ட் வேற அந்த வரும். அந்த ஒரு சின்ன சின்ன இப்போ அன்னபூர்ணி சொல்லும்போது சொன்னாங்கல்ல, அந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் அங்கதான் அவர் வந்து ரூல் பண்ணுவாரு. மித்தவங்களுக்கும் இவருக்கும் அதான் டிஃபரன்ஸ். சிலர் இடத்துல வந்து சின்ன சின்ன இடைவெளிகள் தானே. அந்த இடத்த அப்படி விட்டுருங்கன்னு சொல்றவங்க மத்தியில, அந்த சின்ன சின்ன இடைவெளிகள அவ்வளவு சாமர்த்தியமா யூஸ் பண்ணுவாரு அவரு. அதுதான் அவருடைய திறமை. அது இந்த பாட்டுல அவ்வளவு அழகா தெரியும். அருமை, அருமை, அருமை. இப்ப நீங்க வந்து இதுக்கு 2 பாடல் சொல்லியிருக்கீங்க ஏமா? மொத்தமா ஒரு ஆன்மீக பாடல் ஒண்ணு சொன்னீங்க. அப்புறம் உணவு சார்ந்து, அதே சமயத்துல அந்த மனசு சார்ந்த ஒரு பாடல சொன்னீங்க. இப்ப அன்னபூர்ணி, இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க 2வதாக மனசுல வச்சிருக்கிறது பாடலா அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக் அல்லது படமா? எத சொல்ல விரும்புறீங்க? இது வந்து ஒரு படம். அந்த படத்துல வர ஒரு குறிப்பிட்ட இசை பகுதி. இத மட்டும் ஏன் நான் ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு இசை பகுதிய வெவ்வேறு பரிமாணங்கள்ல, வெவ்வேறு இடத்துல ரொம்ப அழகா பொருத்தி இருப்பார். இப்போ அது திணிச்ச மாதிரியே தெரியாதுங்க. அதே இசைதான் வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபயோகப்படுத்தி இருப்பாரு. வேற வேற ஃபீலிங்ஸ் அது நமக்கு கடத்தும். அதே ஃபீலிங்ஸ் அங்க அந்த ஸ்கிரீன்லயும் இருக்கும். அந்த நடிகர்கிட்டயும் அது இருக்கும். அத பார்க்கும்போது நமக்கும் அந்த ஃபீல் அப்படியே தானா வரும். எதுன்னு கேட்டீங்கன்னா, கரகாட்டக்காரன் படம் இருக்கு இல்லைங்களா? தமிழ்நாட்டிலேயே பட்டைய கிளப்புன படம் அது ஒண்ணு. செம்ம படம். ஆமா. ஒண்ணு இங்க இருக்கு. இன்னொன்னு எங்க? ஆனா இன்னொன்னு தாங்க இது. அந்த படம் தான். அந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட இசை பகுதி வரும். தாத்தரத்தே 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 தாரே. இந்த இசை பகுதிய அவரு நாயகனோட அறிமுகத்துக்கும் உபயோகப்படுத்தி இருப்பாரு. காதலை சொல்ற ஒரு பாடல்லையும் உபயோகப்படுத்தி இருப்பாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கும் போது, அவங்க 2 பேரும் பார்க்க முடியாம ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது, ஒரு சோகத்துல இருக்கும்போதும் இந்த இசை அதுல வரும். அது வந்து அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடம் வந்து எப்படி அவர் இப்படி யோசிக்கிறாரு? அப்படியே புல்லரிக்க வச்சுட்டாரு. என்னன்னா, ராமராஜன் வந்து கனகாவ பாக்கறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா அவங்க வீட்ல பார்க்க விட மாட்டாங்க. அவர் திருப்பி ஊருக்கு போறதுக்காக பேருந்துல ஏறிருவாரு. நாயகியோட தோழி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் ஆள் வந்தாரு, உங்க வீட்டுல பார்க்க விடல, இப்பதான் போனாரு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு சொல்லவும், கால்ல அடிபட்டிருக்கும் அந்த அம்மாவுக்கு. அது எல்லாத்தையும் மறந்து ஓடும். அந்த அம்மா ஓட ஓட அந்த மியூசிக் வந்து ஹை பிச்சில் போயிட்டு இருக்கும். பஸ் போக 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 அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு இந்த தாத்தரத்தை வந்து அந்த துள்ளல் இசை இல்லாம ஒரு சோகமா வரும். கடைசியா அந்த பொண்ணு திரும்பி நடந்து போகும்போது அப்படியே அந்த சோகத்தோடவே முடியும். அத பாக்குற நமக்கும் அந்த சோகம் இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயி போச்சே அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சூழ்நிலையை வந்து அப்படியே நமக்கு கடத்துற ஒரு வித்தை இருக்கு பாருங்க. மனுஷன் எப்படிதான் பண்றாரோ அதெல்லாம். காதல் சோகம் மட்டும் கிடையாது. இதே மியூசிக்கா அப்படியே நகைச்சுவைக்கும் போட்டிருப்பாரு. எந்த படம் கெஸ் பண்ண முடியுதா? தெரியலையே. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் அதே படம் தான். அந்த பாட்டுலயும் இதே மியூசிக் வரும். இதே இசையை உபயோகப்படுத்தி இருப்பாரு. ஆனா எல்லாமே ஒரே படம் தானே? எல்லாமே ஒரே படம். ஒரே படம் தான். ரொம்ப நல்லா இருக்கும். உங்க தவல்காரருக்கு பின்னாடி பிரச்சனை ஐயோ. ஆனா அந்த பஸ் அந்த காலத்துல பஸ்ல போற அந்த ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்கும். இந்த சென்ஸ் கண்டக்டர் வந்து கேட்பாரு எங்க போறீங்க அப்படின்னும் போது அந்த முன்ன எந்த பெட்டி எல்லாரும் தலையில துண்டு போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டா எங்களுக்கெல்லாம் தலையில சொறி பரவிடுவோம். இல்ல அந்த பாட்டிலேயே வருதுன்னு சொல்றீங்களே அந்த இசை, நீங்க சொல்ற அந்த இசை என்னால தவறிட்டேன். அதுலயும் அந்த இசை வருதுன்றீங்க. அது ஒரு துள்ளலான ஒரு மியூசிக். காதல் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு இந்த இசையை உபயோகப்படுத்தும் போது புல்லாங்குழல் உபயோகப்படுத்தி இருப்பாரு. இந்த நகைச்சுவைக்காக உபயோகப்படுத்துற இடத்துல ஹார்மோனியத்தை உபயோகப்படுத்தி இருப்பாரு. அந்த வித்தியாசமும் நல்லா தெரியும். அத ரொம்ப அழகா அந்த இதை கையாண்டிருப்பாரு. உங்களுடைய ரொம்ப அருமையா இருந்தது. அவரு எப்படி அது மாதிரி அன்னபூர்ணி வந்து கடத்திட்டாங்க. அப்படியே தெரியுது எனக்கு. ஓடுது நீங்க சொல்லும் போதே. உங்க நரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து என்னுடைய பாட்டி. இல்ல அதுக்கு காரணம் வந்து எங்க அப்பாயி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்.
எங்க அப்பா வந்து கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்தாரு, கொஞ்சம் வருஷங்கள் வெளியூர்ல இருந்தாரு. அப்ப எப்பயாவது இந்த படம் டிவில போடுறாங்க அப்படின்னா எங்க அப்பாவுக்கும் பிடிக்கும். அவர் பார்த்தாருன்னா போன் பண்ணி இங்க சொல்லுவாரு, வீட்டுக்கு தொலைபேசியில அழைச்சு சொல்லிடுவாரு, அம்மா இந்த படம் போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு. இங்க எங்க அப்பாயி பாத்துட்டாங்கன்னா, உங்க அப்பனுக்கு போன போட்டு இந்த படம் வருது அவன் பாப்பா, அவர் பேங்க்ல உட்கார்ந்து இருப்பாரு, ஆனா நீ போன போட்டு சொல்லு அவன் எப்ப போறானோ போய் பாப்பான் அப்படின்னு. அவங்க கூட உட்கார்ந்து பார்த்துதான் நான் இவ்வளவு கவனிச்சேன், இவ்வளவு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு சாதாரண கேள்வி அன்னபூர்ணி, எனக்கு இசை பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு இல்ல. இன்டர்லியூட்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னா தமிழ்ல ஏதாவது சொல்ல முடியுமா? அது ஏதாவது இருக்கா வார்த்தை அதுக்கு? அதுக்கு தமிழ்ல எனக்கு தெரியல. இன்டர்லியூட் அது என்னோட புரிதல்ல நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, சரணம்க்கும் பல்லவிக்கும் சரணத்துக்கும் நடுவுல ஒரு இசை வரும் இல்லைங்களா, அப்படிங்கிற மாதிரிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது சரியா என்னன்னு எனக்கு கை மாத்துறது தான் இன்டர்லியூட்ல. தெரியல, ஒரு வாரி இல்ல இசையிலயோ ரசனையிலயோ எதுவுமே தவறு கிடையாது. ஒண்ணு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரியும் இல்லையா, ரசிக்கிறோம்ல, அவ்வளவுதான். தெரிஞ்சா இது பண்றோம். இப்ப சாப்பாடு சாப்பிடுறோம்னா அதுல என்ன போட்டுக்கான்னு தெரிஞ்சா சாப்பிடுறோம். ஆமா, சில பேர் வடைய பாயசத்துல முக்கி சாப்பிடுறாங்க, அதுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு சில ஊரோட பழக்கங்க அது. இப்ப தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா பாயாசம் ஊத்தி வடைய வச்சு, சாரி அப்பளம் வடை, அதுக்கு மேலதான் நீங்க பாயாசத்தை ஊத்தணும். வடகரி சக்கரை பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு குத்து மதிப்பாதான் சொன்னேன். அது பழக்கமே, அது எங்க சைட்லயும் அந்த பழக்கம் இருக்கு. வடையில பாயசம் போட்டு சாப்பிடுறது அப்படின்றது ஒரு பழக்கம் இருக்கு. அதை நசுக்கி வர சாப்பிடணும், இல்ல அப்பளத்தை மேல போட்டு வாங்கி சாப்பிடணும். அதை அப்பளம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் வடை வந்து ஒரு புது தகவல் தான். ஜவ்வரிசி பாயசம், உங்களுக்கு தகவல் மேலும் தகவல், ஜவ்வரிசி பாயசத்தை மட்டும் பருப்பு பாயசம் ஊத்திராதீங்க. அதுல வெரைட்டி வேற இருக்கு. கரெக்ட், பருப்பு பாயசம். இல்ல நம்ம பண்ணதுலயே பண்ணி ரிஸ்க் எடுக்கலாமா, இல்ல ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ராஜா யோசிப்பாரு, இவனுங்க ஆரம்பிக்கும் போது தலைவாழையில போட்டு என்னுடைய இசைய வந்து விருந்துனாங்க. இல்ல இந்த பொறப்பு தான் உள்ள கொண்டு வரும்போதே எங்களை பத்தி தெரிய வேணாமா? அதுதான் ஃபர்ஸ்ட் அன்னபூர்ணி சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க சுவைன்ட்டு. இப்ப திரும்பி பாயசம் வடை அப்பளம் போகும்போது இசையும் உள்ள ஊறி இருக்கு. கரெக்ட். மொத்தம் இன்டர்வியூக்கு அர்த்தம் தெரியல, ஆனா இவங்களுக்கு எந்த ஊர்ல பாயசத்துக்கு ஜவ்வரிசி போடுறாங்க, பருப்பு போடுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் தெரியும். நீங்க அதுக்கு மட்டும் ஒண்ணு வச்சு பாருங்களேன், எப்படி பொளந்து கட்டுறோம் பாருங்க சாப்பாடு விஷயத்துல. சரி, இப்ப 2 பாட்டு நீங்க சொல்லுங்க, ஒரு ஸ்பெஷல் பாயசத்தை போட்டுறோம். ஸ்பெஷல் பாயசம் போட்டுறலாம். ஏமா நீங்க 2 பாடல் சொன்னீங்க, மூணாவதா என்ன பாடல் நீங்க மனசுல வச்சிருக்கீங்க? மூணாவதா வந்து ஒரு ரொம்ப ஜனரஞ்சகமான பாடல். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க பாடல்களுக்கு எல்லாம் தொடர்பே இல்லாம ஒரு பாடல் இருக்கும். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும், கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? ஸ்டார்டிங்கே அமர்க்கலமா இருக்கும், டடடடடதான் மியூசிக் வரும். இந்திரன் வந்தது சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், அட என்டிஆர் வந்ததும் எம்ஜிஆர் வந்ததும் இந்த சினிமா தான், சூப்பரா இருக்கும். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். ரொம்ப துடிப்பான பாடல். இவ்வளவு அமைதியா ஜனனி ஜனனின்னு பாடக்கூடிய இளையராஜா, ஒரு மெலோடியில ஊறக்கூடிய இளையராஜா பாடின பாடலான்னு இருக்கும். அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அதுல ஒரு வார்த்தை வரும், அப்படியே ஒரு துள்ளலா அமையும். அது எப்படின்னா, கொட்டக வளர்ந்த நாட்டுல பிறகு குற்றம் குறைஞ்சிருக்கு. அது எவ்வளவு அதுல உண்மையும் இருக்கு. அதுல அந்த மியூசிக்கை வந்து கடகடகடன்னு இப்படி ரைஸ் பண்ணுவாரு, டகடகடகன்னு ஏத்தி எந்த வார்த்தைகளுக்கு வலிமை கூட்டணுமோ அந்த இடத்துல அவரோட மியூசிக் மேளங்கள் வந்து ரொம்ப வேகமா இருக்கும், டகடகடன்னு ஏறி இறங்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப அந்த பாடல் வந்து நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா வரிகள் நல்ல வரிகள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மியூசிக் இருந்ததுனாலதான் அந்த வரிகள் அவ்வளவு சுவையா இருந்ததுன்னு எனக்கு தோணுது. அந்த ஆண்பாவம் தான் நினைக்கிறேன், அதுவும் ஆண்பாவம் தான். அந்த சீதா சொன்னோம் இல்லையா, அந்த இன்சிடென்ட், அதே படம் தான் நினைக்கிறேன், ஆண்பாவம். அதுல அவர் வந்து ரேவதியோட பாட்டுன்னு சொல்றீங்களா? ரேவதி இருக்கிற பாட்டா? ரேவதி பாடல் கிடையாது. அதுல வந்து பாண்டியராஜனுடைய முதல் சீனே, முதல் படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல அந்த பாட்டு வந்துரும். அந்த பாண்டியராஜனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சினிமா தியேட்டர் திறப்பாரு. அப்ப வந்து பொட்டி வரல அப்படின்னு சொல்லி அந்த பொட்டி வந்துருச்சு. அந்த படம் வந்து நீங்க இன்னைக்கு பார்த்தா கூட உங்களால உட்கார்ந்து ஃபுல் படம் பார்க்க முடியும். சில படங்கள் வி.கே. ராமசாமி தான் அப்பாவா நடிச்சிருந்தாரு. ஆமா, அவர் சொல்வாரு, பாட்டியா வி.கே. ராமசாமி அம்மாவா ஒருத்தங்க இருப்பாங்க.
நீ தானே மட்டும் எங்க அம்மா ரொம்ப வந்து liberal. எல்லாத்துக்கும் பாட்டு பாடுவாங்க. உங்க அப்பன் வந்து சினிமாவ தொறந்து அங்க கதை பேசிட்டு இருக்கான். உள்ள 2 அடிச்சுக்கிட்டு சாவுதுக. எங்க அம்மா பாட்டு பாடுனாலே என்னமோ நடக்குதுன்னு அர்த்தம் அப்டின்னாரு இவரு. உள்ள போய் இல்ல அதுல ஒரு வசனம் வரும். பாண்டியராஜன் சொல்லுவான், "நீ மட்டும் எங்க அம்மாவ கட்டியா நான் உங்க அம்மா கட்டிக்கூடாதா?" அப்படின்னுவான். நீ என் அம்மாவ கல்யாணம் பண்ணுவ, நான் உன் அம்மாவ கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு இதுல காமெடி என்னன்னு கேட்டா, அவரு மேல உட்கார்ந்துட்டு என்னான்னு கேட்பாரு. அதுக்கு இவங்க விளக்கம். அவன் உன் பையன் என்னைய கட்டிக்கிறவன்றான். அந்த லாங்குவேஜ் கூட அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பேசுறது, அந்த பாட்டு இதுல நெறைய பாட்டு பாடுவாங்க. ரன் த்ரூ. ரொம்ப நல்லா இருக்கும். அதுல தான் வந்து இது என்னாகும், இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். சோ வந்து ஒரு சினிமா வந்து எவ்ளோ ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த இதுல தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். இளையராஜா வந்து ஐயோ! பயங்கரம். எந்த ஃபீல்டுல அவரு கால் வைக்கலன்னே எனக்கு தெரியல. ஒரு உணவு சார்ந்ததா, நீங்க இப்போ சொன்ன இவங்க இந்த சொன்ன பாட்டு மாதிரி ஆமா. இப்ப நீங்க சொன்ன பாட்டு அவரே பாடுன பாட்டு தானே? இப்ப நீங்க சொன்ன பாடல். ஆ ஆமா, ராஜாவுடைய இல்லங்க. வாய்ஸ் தான். அது இதுல அவ்வளவு கொஞ்சம் உறுதியா ஆமா. தெரியல. அவரோட வாய்ஸ். அவருடைய வாய்ஸ் அப்படியா? தான் அது. அதுவும் நீங்க ஓகே. சொன்ன மாரி படம் படம் துவங்கிய முதல் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் முதல் பாடலா இந்த பாட்டு வருது. இது நீ சொன்னதால ஆமா. எனக்கு இன்னொரு கருத்து ஞாபகம் வந்தது. இளையராஜா பாடிய முதல் பாடல். ஓ! எனக்கு தெரியல. வாய்ப்பில்ல, அன்ன வாய்ப்பில்ல. ஏன்னா எனக்கே நானே இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சி மூலம் தான் பார்த்தேன். அதனால நீங்க ரொம்பலாம் யோசிக்க அன்னைக்கிளி தேவையில்ல. படமா? அன்னைக்கிளி படமா? இல்லையா? இல்ல, அன்னைக்கில இல்ல. அவர் இசையமைப்பாளரா இருந்தாரு. அவர் எழுதிய முதல் பாடல் இதய கோவில். அவரே பாடிய முதல் பாடல் 16 வயதினிலே. ஓ! 16 வயதினிலே படத்துல டைட்டில் போடுற மயிலுன்னு டைட்டில் போடுவாங்க தெரியுமா? ஆ. ஸ்ரீதேவிக்கு மயிலுன்னு டைட்டில் போடுவாங்க. அப்போ ஒரு பாட்டு வரும். சோளம் விதைக்கையிலே சொல்லிவிட்டு போனவளே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஓ! ஆமா, ஆமா, ஆமா. சோளம் விதைக்கையில அந்த மாரி ஏதோ. ஆ ஓகே, ஓகே. அந்த பாட்டு தான் இளையராஜா அவர்கள் பாடிய திரையில் திரைக்கு பின்னாடி ஒரு பல பாடல் பாடியிருக்காரு. திரையில் பாடிய திரைப்படமா வந்த முதல் பாடல் அதுதான். ஏன்னா இந்த நிகழ்வுக்கு ஒரு சிறப்புனா இதுல 3 தகவல் சொல்லியிருக்கோம். அவர் எழுதின முதல் பாடல் சொல்லியாச்சு, அவர் பாடின முதல் பாடல் சொல்லியாச்சு. அதன் பிறகு இந்த சமையல் சார்ந்து அவர் இல்லாத பேச்சுக்கள் நம்ம இங்க பேசியிருக்கோம். ஆமா. ஆமா. அதுல ஆமோதிப்பு வேற நீங்க பண்ணிட்டீங்க. சரி. இப்போ அன்னபூர்ணி 3வதாக நீங்க மனசுல என்ன பாட்டு வச்சிருக்கீங்க? 3வதா நான் நினைச்சிருக்க பாட்டு, நான் அடிக்கடி கேட்கிற பாட்டு. எப்பெல்லாம் நான் கொஞ்சம் டவுனா இருப்பேனோ, அப்பெல்லாம் நான் புத்துணர்ச்சிக்காக அந்த பாட்ட நான் ரொம்ப கேட்பேன். சித்ரா அம்மா பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. "நின்னு கோரி வர்ணம்." அது எப்படி அந்த அந்த பொண்ணு நின்னுக்கோ கனவு நீ மேகங்கள் வர்ணம் அப்படியா? அந்த அது இல்லங்க. கொத்து கட்டுல 2 கூட சிமெண்ட் கட்டினவள அந்த நின்னு கோரி வரணும் இல்ல. அதாவது இளையராஜா திரும்பி சொல்லுவாரு இப்போ. அதாவது இந்த 3வது பாட்டுலயாவது சாப்பாட்ட சேர்க்காம இருப்பானுங்கன்னு பார்த்தா, நிறைய திரும்பவும் பிரியாணி சேர்க்கிறாங்க. திரும்பவும் இவங்க பிரியாணி ரொம்ப கொண்டு வந்துட்டாங்க. வித்தியாசமான வித்தியாசமான ரசிகர்களா பால்வாயி. இருக்காங்க. சரி, நீங்க சொல்லுமா பாவம். நின்னுக்கோ வரணும் நீங்க சொல்லுங்க. அந்த நின்னு கோரி வர்ணம் அந்த பாடல் தான். அது வந்து அவருடைய அந்த அவர் மேல இருந்த அந்த ஒரு கலரே வித்தியாசமா இருக்கும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்த இளையராஜா சார் வந்து அதுல அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த மியூசிக். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மறுபடியும் இன்டர்வியூடு தான். அந்த இன்டர்வியூட்ல வரும். அப்படியே மெதுவா ஆரம்பிக்கும். ஆமா. புல்லாங்குழல் வரும். அடுத்து ம்ஹ்ம். ஒரு ட்ரம்ஸ் பீட் வரும் பாருங்க. கன்டினியூஸா ஒரு 20 செகண்டுக்கு மேல அத அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது போய்க்கிட்டே இருக்கும். என்னடா இது? என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாயாஜாலம் மாரி இருக்கும் அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக். அது ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் அந்த சித்ராம்மாவோட குரல் சொல்லவே வேணாம். சும்மாவே வந்து நான் அவங்க பாடுனால வாய பொளந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன். எப்படி எல்லாம் பாடுறாங்க? எப்படி அவங்களால இப்படி பாட முடியுது? சித்ராம்மாவோடும் அவங்களும் ஒரு வெர்சடைல் சிங்கர். எல்லா ஆமா. விதமான பாடல்களும் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அத அப்படியே குடுக்குற ஆள் அவங்க. இந்த பாட்டுலயும் அப்படிதான் இருக்கும். அதுவும் குறிப்பிட்ட அந்த சரணம்ல எல்லாம் மெதுவா ஆரம்பிக்கும். ஆமா. அப்படியே லைட்டா மேல ஏறும். திடீர்னு உச்சியில போய் நின்னு மறுபடியும் அப்படியே ஒரு பிரீஸியா ஆரம்பிக்கும். ஆமா. எப்படிதான் கம்போஸ் பண்ணிருப்பாங்களோ. பெண்ணல்ல வீணை நான் நீதான் மீட்டு என்னென்ன ராகங்கள் நீதான் காட்டு இன்றல்ல நேற்றல்ல காலம் தோறும் உன்னோடு பின்னோடும் காதல் நெஞ்சம் வண்ணப்பாவை மோகனம் வாடிப்போன காரணம் கன்னித்தோகை மேனியில் மின்னல் பாய்ச்சும் வாலிபம் உன் ஞாபகம் நீங்காமல்
தண்ணியாக கொதிக்குது நின்னு கோரி வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும். அது அப்படியே நான் கொஞ்சம் விட்டு விட்டா விட்டு பாடினேன். அவங்க ஒரே இதுல பாடியிருப்பாங்க பாருங்க. இப்பதான் இளையராஜா வந்து உங்களை மன்னிப்பாராக. உங்களை கண்டிப்பா மன்னிச்சிருவாரு. ஏன்னா முறையா இந்த நிகழ்வுல நாம அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு செய்தினா நீங்க பாடின பாட்டுதான். எப்படியோ தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோம்ல, அவ்வளவுதான். ஏன்னா டைட்டில்ல மட்டும் ட்ரிபியூட் டு லெஜெண்ட் இளையராஜான்னு போட்டு இவங்க ட்ரிபியூட் டு ஃபுட் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ட்ரிபியூட் டு இட்லி, ட்ரிபியூட் டு பாயசம், வடை. ஆனா இந்த பாடல் நீங்க இப்ப நீங்க பாண்டீங்களா சகோதரி, இது வந்து நின்னு கோரி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது வந்து தெரியணும், உங்ககிட்ட பதில் இருக்குமா இல்லையான்னு தெரியாது எனக்கு. பொதுவான ஒரு கேள்வியா கேட்டேன் நானு. ஏன்னா இது நம்ம கல்லூரி காலங்கள்ல பொதுவா பேசுறது. யாராவது பேசினா கிட்ட வந்து நின்னு கோரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க பசங்க. எனக்கு தெரியல. நின்னு கோரின்றது ஒரு ராகம். அது ராகம் நினைச்சேன், ஆக்சுவலா சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே. ஏன்னா அந்த பாடலே வந்து நின்னு கோரி வரணும் இசைத்திட என்னை தேடி நீ வரணும், அந்த கோர்வையா வரும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ராகம். இது தெலுங்கு கர்நாடக இசையின் போது எல்லா மொழியும் கலந்துருக்கும். அதுல இந்த இசை ரொம்ப நல்ல இது. இது எந்த படத்துல வரும் சகோதரி? அக்னி நட்சத்திரம். ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, அதுதான் முதல். பிரபுதேவா டான்ஸ் ஆன பிரபுதேவாவா? கார்த்திக். கார்த்திக். அப்படியா? புது தகவல். அதை நம்ம செக் பண்ணிடலாம், நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா அக்னி நட்சத்திரம்ல பிரபுதேவாவும் பின்பக்கம் இருந்து நடனம் ஆடினாரா ஒரு தகவல். ஓ, பிரபுதேவா ஃபீல்ட்ல இருக்க மாதிரியா? ஓ, அதுவே தெரியல. அவங்க அப்பா தான் டான்ஸ் மாஸ்டர், ராஜு தான் டான்ஸ் மாஸ்டரா இருந்தாரு அந்த சமயத்துல. ஓகே ஓகே, நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். திடீர்னு பிரபுதேவா பிரபுதேவா எங்க வந்து குதிச்சு. அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அப்போ அந்த அந்த படியில ஆடிட்டு படிக்கட்டு மேல ஏறி இறங்குறது. ஆமா, ஃபேமஸ். மணிரத்னம் இப்ப ஆக்சுவலா பார்த்தா மணிரத்னம் திரும்பி உள்ள வந்துட்டாரு பாருங்க. இதுவும் வந்து மணிரத்னமுடைய திரைப்படம் தான். ஒரே இருட்டா நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் திரும்பி கொண்டு வந்ததும் அக்னி நட்சத்திரம். இந்த படத்துல முக்காவாசி இருட்டாதான் இருக்கும். இசை குறித்து வரும்போது படத்தோட கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இந்த படத்தோட ஆனாகும் அந்த இடத்துலயும் ஒரு நீண்ட நெடிய ஒரு சண்டை காட்சிகள் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல மாடிக்கு போறது, கீழே வர்றது, ஆம்புலன்ஸ்ல போறது, இதுக்கு சட்டப்பேரவைக்கோ இல்ல பார்லிமெண்ட்டுக்கோ எங்கேயோ கொண்டு போறது அப்படிலாம் இருக்கும். இந்த சீன் எதுக்காக சொன்னா, என்னுடைய கல்லூரியில இந்த ரீயூனியன் ஒண்ணு கோவிடுக்கு முன்னாடி பேசினானுங்க. கோவிடுக்கு முன்னாடி ரீயூனியன் போடலாம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே கோவிடே வந்துடுச்சு. அது வேவ் 1 வேவ் 2 கோவிடே வந்து போயிடுச்சு. இப்ப திரும்ப தோண்டி எடுத்து ஒரு 6 மாசமா ரீயூனியன் பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. நான் அது அவங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், கடைசி காலத்துல என்ன ஆக போகுதுன்னா, நீங்க ரீயூனியன் ஒரு நாள் வைப்பீங்க, அன்னைக்கு என் பையன் ஆம்புலன்ஸ்ல அந்த படத்துல வர மாதிரி லைட் ஆஃப் ஆகி ஆகும் போது என் பையன் ஆம்புலன்ஸ்ல படுக்க வச்சு கூட்டு வருவான். ஏன்னா நீங்க ரீயூனியன் பண்ற மாதிரியே தெரியல. இல்ல, மொத்தமா எல்லாரும் சேர்ந்து முதியோர் ரீயூனியனா பண்ணிடலாம். இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு. முத ரீயூனியன் பண்ணும்போது கோவாக்கு போலாமா பீச்சுக்கு போலாமான்னு. இப்ப வந்து ரீயூனியன் போனா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா, வீல் சேர் ஆக்சஸ் இருக்கா, மாத்திரை மருந்து. நீங்க எல்லாம் இந்த குரூப்ஸ் கூட எல்லாம் கனெக்டடா இருக்கீங்களா? எங்களுக்கு எல்லாம் யார் கூட படிச்சேனே நல்லா கனெக்டடாவே இல்ல. டோட்டலி கான், எல்லாம் போயாச்சு. பரவாயில்லையே, ஸ்கூல் குரூப்லயே கனெக்டட்னா பெரிய விஷயம். நீங்க சாப்பாடும் உணவு சார்ந்த விஷயத்திலேயே நீங்க கவனம் செலுத்தினா எப்படிமா கல்லூரி வரும்? அப்படி இல்லைன்னா பெண்களுக்கான சாபம் அது. வேற எதுவும். இப்போ நீங்க ஒரு ஆண் நண்பர் இன்னொரு ஆண் நண்பர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு இடையூறுகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. அதனால இப்போ ஹேமாவே என்கிட்ட நாளைக்கு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த வேலையும் இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னா தான் நான் அவங்க கிட்ட மனசு விட்டு பேச முடியும். பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், புருஷனை வேலைக்கு அனுப்பணும், சாப்பாடு செய்யணும், பாத்திரம் தேய்க்கணும், மாமியாரை பார்க்கணும், மாமனார் பார்க்கணும், இப்படி எல்லாம் இருந்ததுன்னா அப்படிதான் எங்களுடைய உறவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நட்பு வட்டம் மாறிடும். சொல்லும் போது ஒரு பக்கம் பெருமையா இருந்துச்சு. ஆனா நாங்க போவே இல்லையம்மா, போறோம் பிளான் பண்றது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதாவது பண்றீங்கல்ல, எங்களுக்கு அது பண்றது கூட ஆள் இல்லையே. எங்க கூட படிச்ச ஜீவன்கள்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியல. ஏன்னா அந்த திரைப்படம் அக்னி நட்சத்திரம் திரைப்படம் இளையராஜாவுடைய இதுல, அதன் பிறகுதானே உங்களுக்கு இவங்களுடைய பேபி ஷாலினி அவங்க நடிச்ச படம் அஞ்சலி.
அந்த படத்துடைய காட்சி அமைப்பும் ஷாமிலி ஷாலினியா ஷாம்லியா ஷாமிலி அவங்களோட சிஸ்டர். ஷாலினியோட தங்கச்சியோடைய இது அஞ்சலி பாப்பா. ஆமா அந்த படத்துடைய காட்சி அமைப்பும் அக்னி நட்சத்திரமுடைய காட்சி அமைப்பும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், நீங்க டான்ஸ் ஸ்டெப் சொன்னீங்க, 2 பேரும் யாரோ ஒருத்தர் டான்ஸ் ஸ்டெப் சொன்னீங்க. அந்த படத்துலயும் அஞ்சலி படத்துல வர டான்ஸ் ஸ்டெப்பும் அதே மாதிரிதான் இருக்கும். இந்த பாடல் நீங்க சொன்ன அதே மாதிரிதான் டான்ஸ் ஸ்டெப்பா இருக்கும். நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு கடைசியா நேரம் இருந்தா சொல்லணும்னு தான் நினைச்சேன். இந்த அஞ்சலி படம் வந்து அந்த படத்துலதான் அப்பார்ட்மெண்ட் லைஃப் அத பத்தின ஒரு விளக்கமா காமிச்சிருப்பாங்க, ஒரு டீடைலிங்கா. ஒரு பாட்டு கூட வரும், வீட்டுக்கு வீடு ஹோய் சம்திங் சம்திங். இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டம் போடுறது பண்ற சேட்டை எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்பா கொஞ்ச நாள் பம்பாயில வேலை பார்த்தாங்க. அப்பப்போ லீவுக்கு நாங்க போயிட்டு வருவோம். அங்கதான் ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம். அங்க வந்து நிறைய தமிழ் குடும்பங்கள் இருப்போம். எல்லா குடும்பங்களும் இருந்தது. நாங்க தமிழ் குடும்பங்கள் ஒரு 10-15 பேர் இருப்போம். எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து அதே செட் தான் பண்ணுவோம். மேல ஏறுறது, கீழே இறங்குறது, தூக்கி போடுறது, தாவி குதிக்கிறது. எனக்கு அந்த பாடல் ஞாபகம் வரும். என்னோட இளமை காலமும் ஞாபகத்துக்கு வரும். இந்த பாடல் நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா கரெக்டா நீங்களும் அதுக்கான ஒரு லீடு கொடுத்துட்டீங்க. ஏன்னா அது இது இயக்கம். இப்ப சகோதரி ஏமா சொல்ற கருத்து வந்து அவங்க அபார்ட்மெண்ட்டே அவங்க சிங்கப்பூர் வந்து தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது வரைக்கும் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்ல. இங்க வந்து வரிசையா அந்த நாகேஷ் படம் அல்ல, சீட்டு கணக்காக வரிசையா அடிக்கிச்சு, ஏறிட்டே போகுது லிப்ட். ஐயோ இங்க நாங்க இந்தியாலாம் மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தானே, அப்போ பார்த்ததே கிடையாது. இங்க வந்துதான் ஃபர்ஸ்ட் அந்த கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எய்தாப்ல ஒரு வீடு எவனுமே பேச மாட்டான். ஐயோ அபார்ட்மெண்ட்ன்றது என்னுடைய வாழ்க்கையில அண்ணா நகர் தான் முதல்ல சென்னையில அபார்ட்மெண்ட்ன்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது. அண்ணா நகர் முதல் தெருவா? அண்ணா நகர் முதல் தெரு. ஆமா, நீங்க சொல்லிக்கலாம் அண்ணா நகர் முதல் தெரு. நான் எங்க அப்பாவோட போய் தேட்டர்ல போய் பார்த்த படம் அது. அண்ணா நகர் முதல் தெரு. சத்யராஜ் தானே? சத்யராஜ், ஜனகராஜ். அதுவும் இளையராஜாவா? அது இசை யாருன்னு தெரியல. நாங்க அப்படியே இந்த நிகழ்வுக்கு பேரு தான் இளையராஜா, நம்ம எங்க அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல அப்பப்ப இளையராஜா சொல்றோம்ல, ஏன்னா டக்கு டக்கு அவரே பண்ணிட்டு வரல. இந்த சொர்க்கமே என்றாலும் பாட்டு இருக்குல்ல, அது வந்து அவர் தான் பாடினாரு. இசையமைச்சதும் அவர் தானா? அது அந்த படத்துக்கு இசையமைச்சது அவர் தானே? அதான் இல்ல, அது எனக்கு தெரியல. ஊரை விட்டு ஊர் வந்து படம் தானே அது? பேர் வந்து ஊரை விட்டு ஊர் வந்து இங்க சிங்கப்பூரோ மலேசியாவோ மலேசியா, ஹாங்காங் 3 கண்ட்ரீஸ்லயும் எடுத்திருப்பாங்க. ஹாங்காங், தாய்லாந்து அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இடத்துல. அந்த சாங்கும் ரொம்ப அருமையா இருக்கும். அவர் பாடி இருக்கிறதும் சூப்பரா இருக்கும். மாடு கண்ணு மேய்ச்சு கட்டி வைக்க ஒரு இடம் இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, ரொம்ப நல்லா. நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. இப்போதைக்கு நான் என் தாய்நாட்டுக்கு போற இடத்துல நான் இல்ல. அதனால நீங்க அது எந்த நாட்டுக்கு ஈடானாலும் சரி. இப்ப அது பல தேசம் முழுவதும் பேசும் மொழிகளும் தமிழ் போமே, அது அப்படியே சூப்பரா இருக்கும். அந்த இடம் கேக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அன்னபூர்ணி, நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க நடுவுல? இந்த பாடலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு பாடலும் இருக்கும். அக்கறை சீமை அழகினிலே மனமான கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன். அந்த பாடலும் அந்த லைன்ஸுமே எல்லாமே வந்து சிங்கப்பூருக்கு ஒரு ஆப்டான ஒரு லைன்ஸ். ரஜினி சாங் நினைக்கிறேன். ஆமா, ரஜினி தானே? ரஜினி அதுல. இந்த திரைப்படம் சொன்ன படத்துல, ராமராஜன் படத்துல சிங்கப்பூர்ல ஷூட் பண்ணும்போது ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி, ஒரு காஃபி ஷாப்ல ஒரு காமெடி நடக்கும். அப்ப வந்து தமிழ் பேசுவாரு. தமிழ் பேசும்போது ஒரு சீன பெண்மணி வந்து காஃபி பரிமாறும் போது கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அந்த சீன பெண்மணி தமிழ்ல பதில் சொல்லுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது நினைக்காதீங்க, நாங்களும் தமிழ் பேசுவோம் அப்படின்ட்டு. முட்டு தோசை போட்டுக்கிட்டு இருந்தேன். தெரியல எனக்கு. நடிச்சவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க எங்களுடைய குரல் ஃபார் ஆல் அப்படின்ற அமைப்பின் சார்பாக நடைபெற்ற பட்டிமன்றத்துல ஒரு பேச்சாளராகவும் வந்திருக்காங்க. மனோபாரம் அப்படின்றது மனோ அவங்க பேரு. மனோபரம் அவங்க பேரு. ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அதிகம். ஆனா பிறப்பால் சீனர் அப்படின்றது தகவல். அவங்க
முழு விவரம் தெரியாது. ஆனா அவங்க அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு காட்சியில வருவாங்க. நீங்க சிங்கப்பூர்னு சொன்னதுனால அதை வந்து நினைவுபடுத்த விரும்பினேன். நீங்க எதிர்காலத்துல சிங்கப்பூர்ல ஏதாவது தமிழர்கள் போனா அவங்க இருப்பாங்க. இந்த ஜப்பான் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. போட்டோ எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்கன்னா டிக்கெட் கூட நான் ஊருக்கே போவேன். அந்த பாம்பு கறி அதெல்லாம் நமக்கு பரிச்சயம் ஏற்பட்டதே அந்த படம் தானே. ஆமா, பாம்பு கறி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அது எந்த படம் அது எந்த படம் எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு மூவி வரும். ஜப்பானில் கல்யாணராமன். அது ஜப்பானில் கல்யாணராமன் அது. ஓகே. சோ எனக்கு கூட இவங்க ஏதோ அந்த யாரு சொன்னாங்கன்னு தெரியல. இவரு நண்பர் பக்தா சொன்னாரா இல்ல யார் சொன்னாருன்னு தெரியல. நிறைய பாடல்கள் கேட்டா இளையராஜா பாட்டு மாதிரியே இருக்கு எல்லா பாடலுமே. ஆமா. ஏன்னா நல்ல பாட்டுன்னா இளையராஜா பாட்டு. சிகப்பார்வம் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நல்ல பாட்டு வந்தாவே ராஜா தான் போட்டாரு அப்படின்னுவாங்க. இளையராஜா பாடல் மாதிரியே இருக்கு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா ஐயோ எல்லாமே அவர் தான் போட்டார் நம்புறோம் நம்ம அப்படின்னு. ஏன்னா கூகுள் இல்லாத ஒரு காலத்துல வேற வழி இல்ல. பஸ்ல ஒரு பாட்டு கேட்போம், மனசுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா ராஜா பாட்டு. கரெக்ட். எதுக்கு அவன்கிட்ட ஏன் சண்டை போடுறது? ஆமா ராஜா பாட்டு தாங்கன்னு சொல்லிட்டு போயிடணும். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்தது. ராஜா பாட்டு தான் இருக்கும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருந்தது. இல்ல அத தழுவி வந்த இசைகளும் அதிகம். இவருடைய இசையை தழுவி வந்த இசைகள் மாதிரியே இருக்கும். அதனால இவர்கிட்ட ஒரு காலத்துல சொல்லுவாங்க, இவருக்கு பிள்ளை பிறக்கும் போது யுவன் சங்கர் ராஜா அவருடைய பிள்ளை பிறக்கும் போது இவர் ஊர்ல இல்லையா, கம்போசிங்காக வேற ஒரு இடத்துல இருந்திருக்காரு. கோயம்புத்தூரை தாண்டி ஒரு மலை இதுல இருந்திருக்காரு. மலையோ இல்ல அணை நீர் சார்ந்த இது இருந்திருக்காரு. போன் வசதி இல்லாத ஒரு இடத்துல இருந்திருக்காரு. தயாரிப்பாளர் கோயம்புத்தூர் வாசி. அவரு இளையராஜா கிட்ட ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்டு நைட் ஆன உடனே கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டு மறுநாள் தான் வந்திருக்காரு. வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ட்டு. அந்த சமயத்துல ராஜா போட்ட மியூசிக் வந்து ஜானி, ரஜினிகாந்தோட திரைப்படம் ஜானி திரைப்படத்துல செனோரிட்டா ஐ லவ் யூன்னு ஒரு பாட்டு. இதுல என்ன நினைவு கூற விரும்புனா, அவரே எழுதிய முதல் பாடலையும் அவர் அவங்க மனைவிக்கு டெடிகேட் பண்ணாரு. அதே சமயத்துல குழந்தை பிறந்தான்ற தகவல் கிடைச்ச உடனே டைரக்டர் கொடுத்த சிச்சுவேஷன் லவ். ஆனா இவர் வந்து தனக்கு புள்ள பிறந்ததுனால இந்த செனோரிட்டா ஐ லவ் யூ, செனோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட் யூ லவ் மீ, அழகோ அழகு. நல்லா இருக்கும் அந்த சாங். ஏன்னா யாராவது ஊர்ல வந்து ஏன்பா ஒய்ஃப் டெலிவரி டைம்ல நீ ஏன்பா பாட்டு போட போனா இல்ல மியூசிக் போட போனா கேட்கக்கூடாதுல்ல. அதனால அவர் வந்து டெடிகேட்டட் டு அப்படின்னு போட்டாரு. அதை இது வந்து ஒரு பிரபலமான இருக்கவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பல சம்பவங்கள் நமக்கு நேரடியாக தெரியாது. நம்ம அந்த ஒரு பாட்டியோ ஒரு படத்துல சில காட்சிகளையோ பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவோம், இல்ல இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போவோம். ஆனா அது அவங்களை எது தூண்டுச்சு அப்படின்ற கதையை நம்ம கேட்கும் போது அதை திரும்ப பார்க்கும்போது நமக்கு உண்மையான அர்த்தமோ அல்லது உண்மையான இதுவோ உங்களுக்கு புரியும். இந்த இதய கோவில் பாட்டு நீங்க என்னதான் போய் கேட்டா தெரியும். கடவுள் நினைச்சா கடவுள், காதலி நினைச்சா காதலி. அதே மாதிரி செனோரிட்டா ஐ லவ் யூ பாட்டை கேட்கும் போது படத்துக்கான ஜானி படத்துல ரஜினிகாந்துக்கான பாட்டு நினைச்சா ரஜினிகாந்த் பாட்டு, இல்ல புதுசா குழந்தை பிறந்த மனைவிக்காக ராஜா போட்ட மியூசிக் அப்படின்னு கேட்டுச்சுன்னா அது அந்த மியூசிக். அது ஆமா, அந்த வார்த்தை கூட வரும்ல, மீராவின் கண்ணன் மீராவிடமே. இப்ப யோசிச்சு பார்த்தாதான் அப்படிதான் தோணுது. கடவுளுக்குன்னு பார்த்தா கடவுளுக்குன்னு வருது. ஆமா கரெக்ட். ஆண்டாள் ஜீவன் ஏனையாண்டாளே எனக்கு கிடைச்ச தகவலே ஒன்றுதான் என்றும் புதிது. நல்லா இருக்கும், அருமையான பாடல். இவரோட இசையமைப்பு தானே முதல்ல வந்து மின்சாரம் தடைபட்டு போச்சுன்னு சொல்றது இவருக்கு தானே முதல் இவரோட பாடல். அத சொல் கேள்வி அதுதான். ஏன்னா இதே மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் முகவரி படத்துலயும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஜித் இசை அமைக்க அந்த படத்துல முகவரி படத்துல இசையமைப்பாளர் அவர் முயற்சி பண்ணும் போது அப்பயும் அதே மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அமைச்சிருப்பாங்க. ராசி சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது. நான் அன்னக்கிளி படத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ராஜா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு பல பேருக்கு தெரியாத விஷயங்கள், ஏன்னா பொது தளத்துல இருக்க படிக்காத விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்வுக்காக படிச்சது. அவரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரா இருந்திருக்காரு. உங்களுக்கு பல பேர் நமக்கு தெரிஞ்சிருக்காருல்ல. நம்ம நினைச்சிருப்போம் அவரு ஊர்ல பிறந்தாரு வந்தாரு மியூசிக் டைரக்டர்னு. அவரு கர்நாடகால தங்கி இருந்து
கர்நாடகா திரைத்துறை உலகில் இருந்த ஒரு இசையமைப்பாளருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதன் ஓ பிறகுதான் ஒரு கதைக்கிளிக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கு அவருக்கு. இதுல ஒரு லாபம் என்னன்னா, இதனாலதான் அவரால தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு இந்த 3 மொழிகளிலும் அளவுக்கு அதிகமா வெற்றி படங்களை கொடுக்க முடிஞ்சது. அல்லது இவர் இசை வந்து அங்க ஏற்றுக்கொள்ள விதத்திலையும் போனதுக்கான முக்கியமான காரணம் அது. அதே மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருப்போம் இளையராஜாவோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மியூசிக் பேர் தெரியல, நீ சொல்லுங்க அது. ஹார்மோனியம். ஹார்மோனியம். கரெக்ட். ஹார்மோனியம். ஆனா அவர் படிச்சது வந்து வயலின். ஓ அவரோட அதனாலதான் signature அது. நிறைய பாடல்கள்ல வந்து அந்த வயலின் இசையை மட்டுமே வச்சு அப்படியே மயக்கிருப்பாரு. வயலின் அப்புறம் ஃப்ளூட்டும் வரும். ஃப்ளூட்டோட இசையை அவர் நிறைய உபயோகப்படுத்தி இருப்பாரு. ஆனா நம்ம ராஜா அப்படின்னா நம்ம ஆளுங்க போட்டோக்கு பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஹார்மோனியமே சே போட்டுருவாங்க. ட்ரூ. ஆமா ஆமா. ஆனா இவங்க சொல்றாப்புல வயலின் டாமினேட் பண்ணும் அவரோட மியூசிக்ல. பூந்து விளையாடும் வயலின். அதுவே பேசும்ல, அந்த சோகமா இருக்கட்டும், மௌனராகம்லாம் பேர் தான் மௌனராகம், ஆனா அதுல மியூசிக் தான் வந்து பேசிட்டே இருக்கும். ஆமா. நிறைய சீன்ஸ்ல வருமே. அந்த ஃபேஸ் மட்டும் காட்டுவாங்க. பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக் ரேவதியா இருக்கட்டும், மோகன் அந்த பயங்கர ஆக்ஷன்ஸ் இருக்கும் அதுல. மியூசிக்கும் ஒரு கேரக்டர் ஆக்சுவலா. அதுவும் ஒரு கதாபாத்திரம். ஆமா, பேக்ரவுண்ட் மியூசிக்ல இப்போ மோகன் கேட்பார்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த அம்மா வந்து கூச்சநாச்சம் இல்லாம எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லும் போதும் அந்த மியூசிக் தான் வரும். அந்த மியூசிக் அதாவது அவனோட வலி. ஏன்னா ஒருத்தன் நடிக்க வரல அப்படின்னாவோட மியூசிக் வந்து அதை தூக்கிவிடும். இப்ப அதே சீனை நீங்க மியூட்ல பார்க்கும்போது அவன் சந்தோஷமா இருக்கானா சோகமா இருக்கானே தெரியாதுன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இல்ல இதுல என்ன கேட்டீங்கன்னா, சில நேரத்துல நம்ம சாப்பிடும்போது சமையல்காரரை மறந்துருவோம் தெரியுமா? ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு சமையல்காரரை மறந்துடுற மாதிரி நான் வந்து சினிமா ஐயோ இல்ல இது வந்து சாரி அது தெரியாம வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே மாதிரி நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொன்னேனே தவிர பேக்ரவுண்ட் மியூசிக்னாலதான் அந்த காட்சி நல்லா இருக்குங்கிறத நான் உணரவே இல்லை. அதை நான் சொன்னேன்ல, ஒருத்தர் வந்து மியூட்ல போட்டு காட்டிட்டு அதே சீன் இந்த மியூசிக் போடும்போது தான் தெரிஞ்சது அந்த சிச்சுவேஷனுக்கு பவர் கொடுத்ததே அந்த பின்னணி இசை தான் அப்படின்னு. சோ அதனால சொன்னேன், மறுபடியும் சாப்பாடு வந்துருச்சு. தளபதி படத்துலயும் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கும். நான் நினைச்சேன், இப்பதான் நான் நினைச்சேன் அந்த புல்லாங்குழல் இசை இப்பதான் எனக்கு பின்னாடி அப்படியே ஓடிச்சு. அந்த எஸ்பெஷலி ஏறும்ல சவுண்ட். பயங்கர மியூசிக் அது. அதே மாதிரி அவங்க போற சீன், அந்த சோபனா ஒரு பேசிட்டு ஒரு சீன் போவாங்கல்ல, அந்த சீனும் அப்படிதான் ரொம்ப இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அவங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது அவங்க போற சீன் அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப மியூசிக் பவர்ஃபுல் மியூசிக். ஏன்னா அதுல ட்ரெயின் சவுண்ட் இருக்காது, ஃப்ளூட் சவுண்ட் மாதிரி இருக்காது. ட்ரெயின் சவுண்ட் இல்லாம ஃப்ளூட் சவுண்ட் இல்லாம மிடில்ல ஒரு சவுண்ட் வரும். அந்த சின்ன சின்ன இதுலயே அவர் வந்து நம்மள ரியாக்ஷன் கொடுக்க வந்திருப்பாரு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்ல யாரு ஏண்டா அப்படின்னும் போது ஏன்னா அவன் தம்பி அப்படின்னு சொல்றது அந்த ஒரு சீன்ல மியூசிக்கே இல்லாம இருக்கும். மம்முட்டி கேட்பாரு, இவர் பதில் சொல்லுவாரு. அந்த தம்பின்னு சொன்ன உடனே அந்த ஒரு ரியாக்ஷன், அந்த ஒரு மியூசிக் வந்து அப்படியே தானா வரும். ஆமா. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல மம்முட்டி இருக்கும்போது அவனுக்கு ஒன்னும் ஆகாது, அவன் பழிச்சுப்பான் அப்படின்னுவாரு. அப்ப கீதா கேட்பாங்க, யாரு டாக்டர் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனே சொன்னான் அப்படின்னும் போதும் அந்த மியூசிக் வந்து அந்த இடத்துல மியூசிக் கொஞ்சம் சொதப்பினாலும் ஜோக் ஆயிட்டு இருக்கும். அந்த மியூசிக் ஆழமா இருந்ததாலதான் அது அவன் சொன்னா அப்படின்றது ஒரு கான்பிடன்ட் லெவல் மாதிரி ஒரு டோனி ஒண்ணு வரும். அதே மாதிரி இவரு எல்லாரும் வெட்டினதுக்கு அப்புறமா யாரு சார்லி ஓடுவாரு. சார்லி ஓடும் போதும் அந்த மியூசிக் வந்து அதே மாதிரி இருக்கும். அதாவது ரஜினி எங்கேயோ இருப்பாரு, ரஜினி அங்க இருக்க மாட்டாரு, சார்லி மட்டும் ஓடுவாரு. அந்த ஓடும் போது அந்த ஒரு மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்றேன், ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே ரொம்ப ரொம்ப தரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கும். தளபதி இந்த காட்டுக்குயிலே சாங் இருக்குல்ல, அதுவும் அவரோட தானா? காட்டுக்குயில மனசுக்குள்ள தளபதி தான் அதுவும். இல்ல இவரோட ராஜா சாரோட தானா? இல்ல அவர் பாடினாரான்னு தெரியல, யார் பாடுறது இல்ல மியூசிக் தான். இப்போ நீங்க அந்த பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பாருங்களேன், வேற பரிமாணம். இந்த பரிமாணத்திலே வராது அது. அது ஒரு வேற பரிமாண பாடல் அது. அந்த மியூசிக் அவர் கை தட்டிட்டு ரஜினி இப்படி மூவ் ஆகுற மாதிரி ஒரு சீன் வரும் தெரியுமா? அவங்க கீதா சென்டர்ல நிப்பாங்க. அந்த மியூசிக் பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கிடும் நமக்கு. அந்த போடா எல்லாம் விட்டு தள்ளு பழச எல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு புதுமையை தேடி போறவங்க அந்த பாட்டை கேட்டா அப்படியே இருக்கும். அந்த ஒரு எழுச்சி வர மாதிரியான பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். ரஜினிகாந்தும் டான்சர் இல்ல, மம்முட்டியும் டான்சர் இல்ல. ஆமா, அதுதான் அதுல அந்த தூக்குற சீன் வரும் தெரியுமா? அப்ப மியூசிக் ஏறும் பாருங்க.
இவரு மம்முட்டி வந்து ரஜினியை தூக்கிடுவாரு. அப்ப மியூசிக் ஏத்துவாங்க. அந்த மியூசிக் பிளேஸ் அ ரோல். அதே இப்பதான் பாட்டுல ஒரு பாட்டியும் டான்ஸ் ஆடல, அந்த இந்த பாட்டியும் டான்ஸ் ஆடும். அதுதான் சொன்னேன். அந்த மியூசிக் டன் 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 அது ஒரு மாதிரி வரும். எனக்கு சொல்ல தெரியல. அதுல இன்னொரு சீன்ல இவர் கை தட்டிட்டு இப்படியே வருவார் ரஜினி. அந்த சீன்ல ஸ்லோ மோஷன்ல வருவாரு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில கிரேசியா பார்த்த சீன்ஸ் அதெல்லாம். அந்த பாட்டுலாம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான். எல்லாம் டிவி சுத்தி நிப்போம் நாங்க. அதெல்லாம் வந்து பயங்கர கல்ட் மூவி ஆயிடுதுல்ல. தளபதிலாம் ஒரு கல்ட் மூவி அது. ஆமா. அதுக்கான வெற்றிக்கான காரணம் அப்படின்னா நிறைய பேர் காரணம். அந்த படத்துக்கான வெற்றிக்கான காரணம் மணிரத்னமும் சொல்லலாம், ஒளிப்பதிவு சொல்லலாம், ரஜினி, மம்மூட்டி, நிறைய 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 அதுல ராஜாவும் இருப்பாரு. அது பெர்ஃபெக்ட் மிக்ஸ் அந்த படம். எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா அமைஞ்ச ஒரு படம் அது. எல்லாம் அமைந்த பாடல். இந்த கமல் படம் அது இளையராஜாவா? அந்த பொங்கல் சாங் வரும்ல கமலோடது. அது சார் ராஜா சார். மகாநதி. மகாநதி இல்ல. அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு எந்திரிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வருமே. பொங்கலுக்கு வரும்ல. போகி பொங்கலுக்கு பாடுவாங்க. மகாநதி இல்ல. நாயகன். ஒரு பாட்டு வரும். நாயகன்ல ஒரு மழை மேகம். அதுவா? அந்தி மழை மேகம் வண்ண மழை. தமிழகத்துல தமிழர்களுக்கு சொந்தமான பலதை வடக்குல இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் நமக்கு இருக்கு. நீ டபாலுன்னு நாயகன் படத்துல வர அந்த காட்சி சொன்ன பாத்தீங்களா இப்போ ஒண்ணு, அது ஓலி மாதிரி ஞாபகம் எனக்கு. ஓலி இல்ல இல்ல ஓகே சாரி ஐ டோன்ட் நோ. அந்த சாங் வந்து இவரோட தான் கேக்குறேன். ஏரியா விட்டு ஏரியா கிராஸ் பண்ணி ஓலிய வந்து போகியோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க நீங்க. அது பரவாயில்லைங்க. பாட்டு ராஜா சாரோட இருந்தா எடுத்துக்கலாமே. அது என்ன தெரியல, மணிரத்னம் படத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு நினைக்கிறேன் நம்ம 3 பேர்கிட்டயும். நம்ம எங்க சுத்தினாலும் கடைசியில மணிரத்னம் கிட்ட தான் வந்து நிக்கிறோம் வந்து. அங்கேயே போயிடுறோம். ஏன்னா அஞ்சலி பத்தி பேசிட்டோம், தளபதி பேசணும். இப்போ நாயகன் பத்தி பேசும்போதும் அந்த மியூசிக், அந்த எமோஷனல் மியூசிக்கா இருக்கட்டும், அந்த கோவம் வர மியூசிக்கா இருக்கட்டும், நான் அடிச்சா நீ செத்துருவ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மியூசிக் ஒன்று வரும் நாயகன் படத்துல. அது எல்லாமே வந்து ராஜாவுடைய அந்த அல்டிமேட். அதெல்லாம் வந்து நம்ம கவனிக்காமையோ இல்ல கடந்து போன ஒரு ஒரு சில விஷயங்கள் அது. ஈவன் அது என்ன படமா அது, மௌனராகம் தானே அது. கார்த்தியை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சுட்டு கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த இது அப்படியே மாறும்ல. அது நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நடக்கும்போது ஒரு வலியோட நடக்கும்போது இங்க வந்தோட ஃபேஸ் மாறிட்டு ஒரு ரொமான்ஸ் மூடுக்கு நவரச நாயகன் ரொமான்ஸ் மூடுக்கு போவாரு. அந்த மியூசிக் அங்க அப்படியே மாறும். அங்க டில்ட் ஆகும் அந்த இடத்துல மியூசிக். அப்படி நம்ம வந்து மியூசிக் பத்தி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம் ராஜாவை பத்தி. படத்தையும் நீங்க ரெண்டா பிடிச்சிடலாம். மௌனராகத்தையும் ரெண்டா பிரிக்க முடியும். மோகன் வரது ஃபுல்லும் சீரியஸ் பார்ட், கார்த்திக் ஓடது ஃபுல்லும் ஃபன்னு. இது ரெண்டுக்கும் மியூசிக் போடுறது ஒரு பயங்கர சேலஞ்சிங். அந்த அம்மாவா மனசு மாறி இப்பதான் மோகனோட வாழலாம்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஏறி இருக்கு. நீ திரும்ப வந்து கார்த்தியோடதான் பண்ணு, மோகனோடதெல்லாம் சீரியஸ்னா நம்ம ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு போகுது. நம்மளால முடிஞ்சது. அது மாதிரி அது சில திரைப்படங்கள் அந்த காலத்துல, அந்த காலம்ல எந்த காலமா இருந்தாலும் அதை பார்க்கும்போது பொருந்தலாம், பொருந்தாம போலாம். நம்ம அதையே திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளவு எமோஷன் அடிச்சுருந்தாலும் நமக்கு அதை பார்க்கும்போது இப்ப சிரிப்பு வந்துடும். ஐயோ சில படம் எல்லாம் சிரிப்பு வராதுங்க. எப்பவுமே எமோஷன் சிலது இருக்கு. சிலது சிரிப்பு வருது இப்ப பார்த்தா. பட் சிலதெல்லாம் சிரிப்பு வராது இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த எமோஷன் ஹெவியா இருக்கும். அதான் நீங்க எது சிரிப்பு வரலன்ற சீன் மட்டும் ஒரு 4 சொன்னீங்கன்னா நாங்க உட்காந்து அதுக்கு ஒரு மீமை போட்டு அதையும் நாங்க மாத்திடுவானுங்க. ஆனா சொல்லாதீங்க, அது பாவம். நீங்க ஏதோ உங்க மனசுக்கு பிடிச்ச சீனா இருக்கு அதை வெளியே சொல்லி அதை ஒரு 2 பேர் கலாய்ச்சி அந்த 2 பேர் இங்கதான் இருக்கும். ஐயோ இது தெரியாம போச்சு. ஏன்னா இட்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரிவர்ஸ் அப்படின்னுவாங்க. இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரிவர்ஸ்னா நீங்க அதை ஒரு சீனை வந்து ரொம்ப சென்சிட்டிவான சீன் அப்படி பார்த்திருப்பீங்க. டக்குன்னு ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு போயிட்டா வச்சுங்களேன், காலகாலத்துக்கு அந்த காமெடி மட்டும் தான் உங்களுக்கு நிற்கும். இப்போ ஆரம்பிக்கும் போது சகோதரி உணர்ச்சி பூர்வமா நின்னு கோரி வரணும்னு சொல்லும் போதே நம்ம கை காமிச்சிட்டோம். இல்ல அது நிறைய நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நிறைய சீனை வந்து நம்மளே காமெடியா பண்ணிடுவோம். வடிவேலு அப்படியே நிறைய பாட்டை பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு சாங்ஸ் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே முடிச்சுல. இப்ப வரைக்கும் ஒரிஜினல் சாங் வர மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் ஓடி விடு. அது உயிரே உயிரே சாங்லாம் என்ன சாங் அதையே. ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து பாட்டு ராஜாவுடைய பாட்டு திருப்பி கேட்கும் போது பரவாயில்ல, யாரோ புதுசா மியூசிக் போட்டிருக்காங்க அந்த மாதிரி சொல்ற கேங் ஒண்ணு புதுசா ஃபார்ம் ஆயிருக்கு. புதுசா போட்டிருக்காங்களா? புரியல. இந்த மியூசிக் ராஜாவோட பாட்டே கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வேற ஒரு நண்பர் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, மகேந்திரனுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம்னாரு. எனக்கு வந்து முள்ளும் மலரும்ட்டேன், ரொம்ப அறிவாளி மாதிரி நானு. அப்புறம் அவர் சொன்னாரு 2 மகேந்திரன் இருக்காங்க அப்படின்ட்டாரு. பாலு மகேந்திரா ஒண்ணு, மகேந்திரன் ஒருத்தர் இருக்காரு. நான் சொல்றது இது வேற ஒரு மகேந்திரன் அப்படின்னாரு. டக்குன்னு எனக்கு அங்க அவரு சொன்ன ஜெர்க்காச்சு. மகேந்திரன் ஒருவேளை அந்த விஜய் கூட வில்லனா வந்த மகேந்திரன். அவர்தான். ஆமா, அவருடைய இயக்கத்துல ரஜினி நடிச்சது ஒரே ஒரு படம் நடிச்சிருக்காரு. நான் ரஜினி ரசிகன் சொல்லிட்டு பெருமையா இருக்கும்போது அவரு சொன்னாரு, மகேந்திரன் படம் நானு என்னங்க அது முள்ளு மலம் தானங்க அப்படின்னா, அவர் இல்ல 2 மகேந்திரன் இருக்காங்கன்னு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. ஆஹா, நம்ம வந்து ஆபீஸ் வேலையெல்லாம் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் திரைப்படத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாக்கி இருக்கானுங்க. நானே சின்ன பிள்ளைல வந்து எம்ஜிஆர் 2 எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருந்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சினிமால இருக்கிறது தனி எம்ஜிஆர், அரசியல் இருக்கிறது வேற எம்ஜிஆர்னு. வளர்ந்ததுக்கு அப்புறம் அது மாதிரி அது இப்பதான் அது எம்ஜிஆர் வேற. இப்ப மதகஜ ராஜா இப்ப ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதுவும் எம்ஜிஆர் தான். உங்களுக்கு தெரியாது அதெல்லாம்? இல்ல ஏதோ படம் வந்ததெல்லாம் தெரியும். ஆனா படம் பார்க்கல நான். அது ஏதோ பழைய படம் ஏதோ சொன்னாங்க. ரொம்ப பழசு ஏதோ வந்திருக்கு அப்படின்னு. நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என்ன சம்பந்தமே இல்ல இப்ப இருக்கிறதுக்கும் அதுக்கும் பார்த்தா ரொம்ப பழைய படம். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். ஓகே ஓகே அதான். அதனால சுத்தமா அடையாது. அந்த படத்தை இப்ப பாக்குறோம் சொல்லுவானுங்க, என்ன டெக்னாலஜி, சூப்பர் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிருக்கானுங்க மதகஜ ராஜால. செத்து போனவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. செத்து போனவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. ஆமா, டி ஏஜிங் பண்ணிருக்கானுங்க. அஞ்சலிய ஒல்லியா காமிச்சிருக்கானுங்க. விஷாலுக்கு 6 பேக் போட்டிருக்கானுங்க. ஐயோ, அஞ்சலி ஒல்லியா தான் இருக்காங்க. அஞ்சலி நிஜமாவே ஒல்லியா தான் இருக்காங்க. நீங்க இன்னும் எம்ஜிஆர் படம் பாக்கல. எம்ஜிஆர் படம் பாத்துட்டு வாங்க, அவங்க இன்னும் ஒல்லியா இருப்பாங்க. அதுல 12 வருஷத்துக்கு வேற. அதுல இறந்து போனவங்க இப்போ பல பேர் வந்து இறந்து போன நடிகர் எல்லாமே அதுல இருக்காங்க. அதெல்லாம் பாக்குற ஜனங்க நினைப்பாங்கன்னா இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி எடுத்திருக்கானுங்க பொழுது படத்தை, 6 பேக் யூஸ் பண்ணிருக்கானுங்க, ரெட்ரோ படமா எடுத்திருக்கானுங்க. 1990ல ஊர்ல பஸ் எப்படி போகுமோ அந்த மாதிரி எல்லாம் பஸ் ஓடுது அப்படின்னு எல்லாம் சின்ன சதற விடுறாங்க நம்ம ஆளுங்க. எனக்கு விஷால் பார்த்துட்டு அடையாளமே தெரியல. என்ன விஷால் எப்பயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நான் டவுட் வந்து போய் பார்த்தா அது ரொம்ப பழைய படம். இப்ப இருக்கிற விஷாலுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, ஆனா இப்ப இந்த நிகழ்வு அந்த படத்துக்கும் விஷால் சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. இந்த நிகழ்வுக்கு ராஜாக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. சாப்பாடு, இசை, சாப்பாடு, இசையே உணவு, இசை விருந்து. நிகழ்வோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம என்னதான் பேசினாலும் ராஜா என்ற அந்த ஒற்றை சொல் தான் நம்ம இப்போ 1 மணி நேரம் கிட்ட நம்ம பேச வச்சிருக்கு. நம்ம பேசிய விஷயங்கள் ராஜாவை சார்ந்து இல்லாமல் இருந்தாலும் அந்த நோக்கம் அல்லது அந்த எண்ணம் ராஜாவை சார்ந்து அல்லது ராஜாவால தான் இப்ப நம்ம 3 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்குமே, 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், மகிழ்வாவும் பேசிட்டு இருக்கோம். அதுதான் இங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அதனால ராஜா என்றும் ராஜா தான் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் உங்களின் தனிப்பட்ட கருத்து ராஜாவை பற்றி ஏதாவது இருந்தால் ஏமா முதல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல, இசை குணப்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு வரிக்கு உயிர் கொடுத்ததே ராஜா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இசையால உற்சாகப்படுத்த முடியும், ஒருத்தரை ஊக்கப்படுத்த முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஆனா ஒரு வியாதியோ, மன வருத்தமோ, ஒரு ஒரு என்ன சொல்றது, டிப்ரெஷன், மன உலக, இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆழமான வலிகள், வெளியில கூட பக்கத்துல இருக்கவங்க கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி வலிகளை கூட குணப்படுத்தக்கூடிய வலிமை இசையில இருக்குங்கிறத நான் உணர்ந்தது இளையராஜா சாராலதான். அதனால ஒரு டாக்டர், உண்மை, அவர் ஒரு மருத்துவரா நான் பாக்குறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சதா ஃபீல் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி அம்மா. அன்னபூர்ணி, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது? நான் வந்து போன முறை ராஜா சாரோட கான்செர்ட் இங்க நடந்தப்போ போய் பார்த்தேன். கணவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன், டிக்கெட் எவ்வளவு வந்தா கடைசி வரிசையிலயாவது போய் உக்காந்து அப்புறம் கண்ணுக்கு தூரத்துல இருந்தாவது நான் பாத்துடணும், ஒரு தடவையாவது அந்த லைவ் பேண்ட் அந்த இசை அவரோட காதால கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போட்டு பிச்சை பார்த்து போயிட்டு வந்துட்டோம். அப்ப போனப்ப எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். நானும் திருவாசகம் படிச்சிருக்கேன், சிவபுராணம் எல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். அம்மா வந்து முற்றுதல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஓரளவுக்கு பழக்கம் உண்டு, பரிச்சயம் உண்டு. ஆனாலும் அப்ப எல்லாம் என்ன தொடாத திருவாசகம் அங்க கான்சர்ட்ல நடுவுல ஒரு 2 லைன் பாடினாரு. அப்படியே அந்த ஒரு நிசப்தமான இடத்துல அவருடைய குரல் மட்டும் ஒலிச்சுது பாருங்க, வேற லெவல் ஃபீலிங். அது என்ன பாடல்னா, பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் சிறியோனை,
எப்படி எனக்கு இப்ப கூட சிலுக்குது. அவ்வளோ அருமையா இருந்தது. அவருடைய குரல்ல இந்த வரிகளை, பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்ல. அத மட்டும் கேட்கும்போது இப்ப இப்ப எப்படி நட்டுட்டு நின்னுச்சோ அதே மாதிரிதான் அங்கேயும் நட்டுட்டு நின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப தேடி படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கணுங்கிற நிலைமைக்கு நான் அங்கதான் போனேன். அந்த வகையில அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். அவர் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சு அது பண்ணல. ஆனா அவரையும் அறியாம என்னை கத்துக்க தூண்டினாரு. இத படிக்கும்போது இன்னொரு தகவலும் எனக்கு வந்தது. ஜெர்மனில ஒரு தம்பதியர் குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க. நிறைய ஐவிஎஃப் எல்லாமும் ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே சக்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லும்போது கடைசியா ஒரு முயற்சி பண்ணப்போ ஒரு குழந்தை தங்கி இருக்கு, கரு தங்கி இருக்கு. 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல அசைவே இல்ல. இது நீங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறையும் அசைவு இல்லைன்னா நம்ம இதை அபார்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது மியூசிக் தெரப்பியை பத்தி வந்திருக்கு. அவங்க நிறைய பாடல்கள் கேட்டிருக்காங்க. அதோட சேர்ந்து இளையராஜா சிம்பொனியில இசையமைச்ச இந்த திருவாசகம் பாடல்களும் வந்திருக்கு. அந்த பாடல்களை கேட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட அசைவு தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கருவில இருக்கிற ஒரு குழந்தைக்கும் அவருடைய இசை போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறப்போ ராஜாதான். அவரை பத்தி எனக்கு பிடிச்ச விஷயங்களை இப்ப உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி.